ஞாயிற்றுக்கிழமை டபுள் ஹெட்டர்ஸில் இதுவும் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் போட்டி. ஆமாம், ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஒரு மாதிரி கடப்பார பேட்டிங் லைனப் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பவுலிங் லைனப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு கடப்பார ஒரு பவுலிங் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ரெண்டு டீமும் இப்போது சவால் சரியான போட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு போட்டியில் மோத போகிறாங்க. இப்போ ஒரு 10 டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. என்ன கிரிக்கெட் தான் 10 டீமும் ஸ்ட்ராங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஆமாம், நம்ம அதாவது இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சா அந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி ஜெயிக்கிறாங்க. இல்லை இந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சா அந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிறாங்க. இல்லை அந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நினச்சா இல்லை சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண விஷயங்களெல்லாம் தாண்டி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் கிரிக்கெட்டும் கூட. ஸோ அதே போல் இந்த மேட்ச்லேயும் ஒரு நல்ல கிரிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். அக்சர் பட்டேல் வர்சஸ் பேட் கமின்ஸ், அதாவது அக்சர் பட்டேலோட ஒரு நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் வர்சஸ் பேட் கமின்ஸோட ஒரு கடப்பார பவுலிங் அட்டாக். யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியோட டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் சேர்ந்து இந்த ஐபிஎல் 2025 ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியும் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிட்டு இருக்கும்போது இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சுக்கு நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி 2-1 இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, ரெண்டாவது இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா. ஸோ வின்னர் யாருன்னு பார்க்கலாம், யார் எவ்வளோ பேர் சரியாக பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் விசாகப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோவில் கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஸோ டெக்கத்லானோட ஷோரூம் உங்களுக்கு, அதாவது உங்கள் வீடுகளுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஊர்களுக்கு பக்கத்துலேயோ இருக்கக்கூடிய டெக்கத்லான் ஷோரூமுக்கு ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டக்கராக, நீங்கள் ஒரு ட்ராவலராக, ஒரு லோன் ரேஞ்சராக, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியான பொருட்கள் கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்லுவேன், நல்ல பொருள் கிடைக்கும். ஸோ ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகும்பொழுது ஸோ வைசாகோட பிட்ச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் வெயில் இந்தியா முழுக்க கொளுத்திக்கிட்டு இருக்குது. அங்கேயும் கொளுத்து நான் நம்புகிறேன். ஆனால் நைட்டு பனி பெய்யுது. எங்கள் ஊர்லேயும் நைட்டு பனி பெய்யுது, சென்னையிலையும் பனி பெய்யுது. அதே போல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச்சில் காமிச்சாங்க, பார்த்தா புல்லு தரையிலையும் இந்த டயரில் பார்த்தீங்கன்னா ஈரோ இருக்கிறத பார்க்க முடியுது. ஆமாம், நைட்டு பனி பெய்யுது. என்ன உலகண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுல்ல. ஓகே, மரத்தை நடுங்க, உலகத்தை காப்பாற்றுங்க, கிரிக்கெட்டையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகும்போது நைட்டு பனி பிரச்சனை இருக்கும். அதில் டாஸ் வின் பண்ணுறவங்க மேபி சேசிங் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேசிங் பண்ணாலும் ஜெயிக்கலாம். அதே தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸில் அசுதோஷ் சர்மா சேஸ் பண்ணும்பொழுதும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பனி பிரச்சனை இருந்துச்சு. அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடிஞ்சது. இந்த மேட்ச் தான் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் பனி பிரச்சனை இருக்கும். பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சில் எல்லச்சிக்கிட்டே ஒரு குவாலிட்டியான பவுலிங் அட்டாக் இல்லை, ஆனால் அவங்க 209 அடித்தாங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அதை வந்து சேஸ் பண்ணி முடித்தாங்க. அதை வந்து 3 பால் ஸ்பேர் வச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரெக்கார்ட், ஸோ இப்போது இந்த ஐபிஎல் ரெக்கார்ட் இதெல்லாம் பார்க்கும்போது சேஸிங் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது, சேஸ் பண்ணலாம். பட் டிசி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் ஒன்று ஞாபகம் இருக்கா, ரிஷப் பட்டோட டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணுவாங்க. அப்போ குயிக்காக வார்னர் அடிப்பார் நினைக்கிறேன், பண்ட்லாம் அடிப்பாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க. மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாஸை வின் பண்ணி இப்போ எஸ்ஆர்எச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணலாமா, அவங்களுக்கு நல்லதா, டெல்லி கேபிட்டல்ஸ் முதல்ல பவுலிங் பண்ணலாமா, அவங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பவுலிங் அட்டாக்கு பெரிய டார்கெட் கொடுக்குறோம். ஸோ அவங்க அவங்க ஒரு டார்கெட்டை பேட்டிங் அட்டாக்கு கொடுக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டார்கெட் செட் பண்ணக்கூடிய ஒரு டீமாக நான் பார்க்குறேன். இந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்ககிட்ட நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது, அதுக்கேற்ற ஒரு டீசெண்டான ஒரு பேட்டிங் அட்டாக் இருக்குது. ஸோ இவங்க சேஸுக்கு போகிறதும் நல்லது தான். அதாவது இவங்களோட பவுலிங் அட்டாக் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் கொடுத்தாலும் அதை ஒரு மாதிரி நிறுத்தி கொடுத்துருவாங்க. இந்த பேட்டிங் அட்டாக் அடிக்கக்கூடிய ஸ்கோரை இவங்களால் டிஃபெண்ட் பண்ணவும் முடியும். ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் டாஸ் விஷயம் கிடையாது. அப்படின்னாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பவுலர்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இல்லைப்பா பனி வரும், நான் இப்போ குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல்லாம் இருக்கார், நாங்கள் என்ன பனிலேயே போட முடியும், அப்போது ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாலும் நல்லது தான் டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் நல்லது, ஆனால் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லது. இந்த தடவை உல்ட்டாவாக மாற்றி அக்சர் பட்டேல் ஏதாவது பண்ணுவாரா, டாஸ் கீழ்ஸ் அவர் பக்கம் விழுந்துச்சுன்னா பேட் கமின்ஸ் என்ன செய்கிறாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுதான் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பிச்சு வைசாக்
நான் எதிர்பார்க்குறேன் நல்ல ஒரு முழு ஒரு பேட்டிங் ட்ராக்காக அமையும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை டிசி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி ஸ்லோவாக இருக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து லெவல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ குழந்தை பிறந்து கேஎல் ராகுல் வராரு. ஸோ கேஎல் ராகுல் வந்ததுக்கப்புறமா எந்த பொசிஷனில் அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வெளியில் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீர் ரிஸ்வியை தான் வெளியில் எடுத்து வைப்பாங்க. இம்பாக்ட் சப்பா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறா. 2 பேரும் இம்பாக்ட் சப்பா சொல்கிறேன். நட்டு இல்லை சமீர் ரிஸ்வி. நம்பர் 4ல் கேஎல் ராகுல் ஆடுவார். கேள்வி கேட்கணும்ல அந்த இடத்துல கேஎல் ராகுல் அந்த ஆடுவார்னு இல்லை, கேள்விலாம் இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கேஎல் ராகுல் நம்பர் 4ல் ஆடுவார்னு. அப்போ 1 டவுன்லனா அபிஷேக் பரில் ஆடுவார். ஃபேஃப் ஃப்ரேசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்ஷர் பட்டேல் நம்பர் 5, ஸ்டப்ஸ் நம்பர் 5, 6 அக்ஷர் பட்டேல் இப்படி ஸ்வாப் பண்ணிப்பாங்க. கீழே 7 அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 6 மணி ஒரு சான்ஸ் வச்சு ஆடுமான்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டார் குல்தீப் யாதவ். நட்டு ஓகே, நட்டுக்கு இன்ஜுரி இல்லை அப்படின்னா நட்டு டேரெக்டாக 11ல் ஆடுவாருன்னு தோணுது. இல்லை மோஹித் சர்மாவை ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும் இம்பாக்ட்ஸை பார்த்து எஸ்ஆர்எச்சில் இருந்தார். இங்கே எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க 11ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். ரிஸ்வி வெளியில், கேஎல் ராகுல் உள்ள, விப்ராஜுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றம் வேணுமானா என்னங்க சேஞ்ச் பண்ணணும்? அவங்களுக்கு இப்போ சிம்ரன்ஜித் சிங் வெளில எடுப்பாங்களா? பட் பேட் கமிஸ் ஒரு லாங் ரன் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாரு. போன மேட்ச்சில் அடி வாங்கினதை வச்சு தான் நான் சிம்ரன்ஜித் சிங் நான் சொல்கிறேன். சிம்ரன்ஜித் சிங் ஒரு மேட்ச் இல்லை, அந்த தெரியுதுங்க, அந்த ஒரு நிக்லஸ் புரான் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைக்கு அவர் போடும்போது அடி வாங்குறாருங்கிறது தெரியுது. பட் சிம்ரன்ஜித் சிங் ஸ்டே பண்ணுவார். அங்கேயும் 11ல் மாற்றம் இல்லை. அனிகேத்துக்கும் போன மேட்ச்சில் அடித்தார், பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அபினவ் மனோகர் 2 மேட்ச் சொதப்பறாரு. நல்ல கேப்டன் பேட் கமின்ஸ், ஸோ அதனால் தூக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இல்லைனா அப்படின்னா சச்சின் பேபி கீழே ஆடுறது ரெடியாக இருப்பார். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் 11ஸ் பிரச்சனை கிடையாது. இம்பாக்ட்ஸ் வழக்கம் போல் ஆரம் ஜாம்பா தான். எஸ்ஆர்எச்சோட 11ஸ் இதுதான், டிசியோட 11ஸ் இதுதான். 2 டீமோட பிளேயிங் 11 இதுதான். உங்களோட பிளேயிங் 11 கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் ஸ்ட்ராங்கா இல்லை எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் ஸ்ட்ராங்கானா டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் ஸ்ட்ராங். ஓகே, எஸ்ஆர்எச் பேட்டிங் டிசியோட ஸ்ட்ராங்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு டிசியோட பேட்டிங் ஓகேவோன்னு எனக்கு தோணுது. நான் எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்கில் எந்தளவுக்கு நம்பிக்கை, அதாவது எனக்கு கொஞ்சம் ஹோப் கம்மி ஆகுது. இதுக்கு காரணம் இருக்குது. டிசியோட பவுலிங்கை விட எஸ்ஆர்எச்சோட பவுலிங் பெட்டரானா டிசியோட பவுலிங் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன, டிசியோட பேட்டிங் டிசியோட பவுலிங் நல்லா இருக்குது, அப்போ மேட்ச் முடிச்சா அவ்வளோதான், அப்போ வினிங் பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா இல்லை இருங்க. நான் எதனால் இப்படி சொல்கிறேன்னா, இந்த மேட்ச்சில் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு எஸ்ஆர்எச் பேட்டிங் எடுக்கணும்னு. இப்போ கவனித்து பாருங்களேன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், இந்த டாப் 3 இவங்களுக்கு பவுலிங் போட வர்றது யாருன்னா மிக்கல் ஸ்டார்க் வருவார். அப்புறம் நட்டு இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஹித் சர்மாவையும் எடுத்துகிட்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்க் வந்து டிராவிஸ் ஹெட், ஸோ அந்த பேட்டிங் நல்லாயிருக்கும். அப்புறம் அபிஷேக் சர்மா ஆல்ரெடி இவங்களெல்லாம் போட்டு காட்டினவர் தான் ஸ்டார்க். ஸோ இந்த 3 பேர்லேருந்து 2 விக்கெட் ஸ்டார்க்குன்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லை 1 விக்கெட் ஸ்டார்க்குன்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா, அது டிராவிஸோட விக்கெட் இருந்துச்சுன்னா 20 பாலில் 50 ரன்னு பிடுங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அபிஷேக் சர்மா 2 மேட்சாக சரியாக ஆடலை, அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. இஷான் கிஷன் போன மேட்சும் இஷான் கிஷன் 100 அடிச்சுட்டு டக் அவுட் ஆகியிருக்கிறாரு. அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பார். ஆனால் நான் என்னென்னா ஸ்டார்க்கு கூட நியூ பால் பவுலர் ஒரு மேலே மோஹித் சர்மா சரியாக பண்ணும் பட்சத்தில் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மிடில் ஓவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் அன்றைக்கி ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? விப்ராஜும் போட்டார், ஆனாலும் அடி விழுந்துச்சு. ஆனால் ஞாபகம் இருக்கா குல்தீப் யாதவ் கம்பேக்கு எப்படி போட்டார்னு? குல்தீப் யாதவ் பின்னாடி ஸ்டார்க் வந்து போட்டார் ஒரு கம்பேக், ஞாபகம் இருக்கா? ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசிட், அனிகேத், அபினவ் மனோகர் இவங்க 4 பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்ஷர் பட்டேல் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, விப்ராஜ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்க் குல்தீப் யாதவ் இவங்க, அதாவது ஸ்டார்க் குல்தீப் யாதவ் திரும்பவும் த்ரெண்டிங்காக ஸ்டார்க் குல்தீப் யாதவ் வருவாங்க. ஸ்டார்க்கு அன்றைக்கி நல்லா போட்டார் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்க் மேலே தான் எல்லா கையும் இருக்குது. ஏன்னா மேலே 3 கீழே வந்து ஒரு கிளாஸின் அனிகேத் வருவாங்க, அந்த கிளாஸின் வருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்டார்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ நட்டு ஓகே அப்படின்னா மோஹித் சர்மாவோட நட்டு டெத் ஓவர்ஸ் ஓகே தான். நட்டு வந்துட்டாருன்னா எஸ்ஆர்எச் கூட எஸ்ஆர்எச்சாக வாழ்க்கை கொடுத்தாங்க, இப்போ எஸ்ஆர்எச் எகேன்ஸ்டாக போட போகிறாரு. பேட் கமின்ஸ் கேப்டன்ஸும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ பேட் கமின்ஸ் என்ன யோசிப்பார், எப்படிலாம் மூவ் பண்ண வைப்பாருங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அப்போது கிளாஸின்னு வரும்போது நட்டு வருவார், குல்தீப்பா வருவாங்க, ஸ்டார்க் வருவாங்க. ஸோ இந்த 3 பெஸ்ட் பவுலர்கள் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் மோஹித் சர்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது எப்படி வைசாக்கில் பயன்படுத்த போகிறாருன்னு தெரியல. அக்ஷர் பட்டேலும் இருக்கிறார், அக்ஷர் பட்டேல் வர்சஸ் கிளாஸின் எப்படி மறக்க முடியும் சொல்லுங்கள். தென் நல்ல ஃபீல்டிங் அட்டாக்கை வேறு வச்சுருக்கிறாங்க, ஒரு அக்ஷரோ, ஸ்டப்ஸோ அண்ட் ஃபேப் லுபிஸோ, ஃப்ரேசரோ. ஸோ ஃபீல்டிங் நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
190 ஒரு வேளை அடிக்கிறாங்க, இல்லை 180 ஒரு வேளை அடிக்கிறாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுற ஒரு பவுலிங் அட்டாக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ஃப்ரேசர் 50-50 தான். ஓகேங்களா? இப்போ அபிஷேக் சர்மா மாதிரி தான் ஃப்ரேசரும் ஒரு பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. ஃபேஃப் நிதானமாக ஆடக்கூடியவர். அபிஷேக் புரேல் பார்ப்போம் அவரோட பொட்டன்ஷியல் என்னென்னு சொல்லி, இந்த ரகுவன்ஷி ஒரு 30 ரன் அடிக்கிற மாதிரி ஒரு 30 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு மேட்ச்சு இந்த சீசனில் இந்த டீமுக்காக ஃபஸ்ட் டைம் இறங்குறாரு. பாப்பா அவரோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேருந்து இந்த 2 பேஸ் விக்கெட் நல்லா தான் விளையாண்டு பழகிட்டு இருக்காருங்கிறதுனால அவரால் 6 அடிக்கிற எபிலிட்டி இருக்குது. அவர் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணலாம் காமன் ஸ்டார்ட்ங்கிறதுனால இப்போ கேஎல் ராகுலை நீங்கள் ஃபேண்டஸி லெவலில் எடுத்துக்கலாம். இப்போ அக்சர் பட்டேல் இருக்கார், ஸ்டப்ஸு, அசுதோஷ் அப்படின்னா இங்கே உங்களுக்கு நியூ பாலில் சிமர்ஜித் சிங் வருவாங்க. அப்போ ஃப்ரேசரை வந்து ஷர்துல் தாக்கர் ஸ்லோயரன் போட்டு எடுத்தார்ல, அந்த மாதிரி எடுப்பாங்களா தெரியல. ஃபேஃப் டு பிளஸஸ் சிமர்ஜித் சிங் வந்து சிஎஸ்கேல வந்து ஃபேஃப் அங்கே இருந்தாரா கேள்வியோட அப்படியே நீங்கள் போய் இதுக்கும் ஸ்குவாடை பார்த்துட்டு வாங்க. இப்போது எனக்கு டிசியோட டாப் ஆர்டர் தான் ஒரு பிரச்சனை, அது ஃபேஃபாக இருந்தாலும் பிரச்சனை தான். டாப் 3 பிரச்சனை. கேஎல் ராகுலுக்கு இருந்தால் இப்போ அவங்களோட பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது ஆரம்பிக்க தான் நான் பார்க்குறேன். ஷமி கொஞ்சம் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் எனக்கு பழைய ஷமி மாதிரி எனக்கு தெரியல. அதனால் ஷமி எனக்கு ஒரு 50-50, சிமர்ஜித் சிங் 50-50, ஆடம் ஜாம்பா அண்ட் மிடில் ஓவர்ஸ். ஆடம் ஜாம்பா கீ, ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோயர் ஒன் கீ. ஸோ ஆடம் ஜாம்பா அண்ட் மிடில் ஓவர்ஸ் தேவைப்பட்டால் பேட் கமின்ஸை நான் சேர்த்து வச்சுப்பேன். பட் ஷமி இன்னைக்கு ஏதாவது மேஜிக் பண்ணிட்டாரு. ஏன்னா ஷமி மேலே இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் குறைகள் கொத்தாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகி வரத்தானே செஞ்சார். ஸோ இண்டிவிஜுவலாக அவங்களால முடியும். பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆடம் ஜாம்பா பொறிச்சிட்டாங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. சிம்ரஜித் சிங் பவர் பிளேயில் அடி வாங்கிட்டாருன்னா கமின்ஸுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையும் ஆகிரும். ஹர்ஷல் பட்டேல் அதான் சொல்கிறாங்க, ஹர்ஷல் பட்டேலோட பால் சில பால் விக்கெட் விடுது, சில பாலில் வந்து ரொம்ப அடித்து தாளிச்சிடுறாங்க. 14 ரன் கொடுத்துட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஷமியும் அதே தான். ஷமியே ஒன்றும் பண்ண முடியலன்னா சிம்ரஜித் சிங்கு கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுவாங்க. ஸோ மேலே அதாவது டிஸ்ட்ராக்டிவ் கடப்பார பேட்டிங், இந்த வகையில் கொஞ்சம் நிதான கொஞ்சம் கடப்பார ஒரு பேட்டிங். பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் டிசிகிட்ட இருக்காங்க. என் கண்ணுக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பார்க்கும்போது ஒரு 180-190 தெரியுது. ஆனால் அது டிஃபெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பவுலிங் அட்டாக் இருக்கிறாங்க. ஆனால் அசுதோஷ் வரும்போதெல்லாம் அப்படி ஹர்ஷல் பட்டேல் வருவார், ஷமிக்கு ஒரு ஓவர் வரும், கம்மின்ஸ்லாம் அந்த இடத்துல போடுவார். எப்படி சமாளிப்பார் பொறுத்திருந்து பார்க்கலாம். அசுதோஷ்க்கு முன்னாடி இருந்த மேட்ச் மாதிரி இருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி மாதிரியான பவுலிங் அட்டாக் இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இருக்காது. ஸோ என்னோட வின்னிங் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன், டெல்லி கேபிட்டல்ஸ் 51% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்ஆர்ஹெச் 49% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேப்டன் பேட் கமின்ஸ் நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் அனாலிசிஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டு அவர் தனியாக நான் 60 கொடுக்குறேன்ப்பா என் டீமுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்து ஜெயிக்க வைப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் vs எஸ்ஆர்ஹெச் மேட்சோட ஃபேண்டஸி லெவல் ப்ரிடிக்ஷனுக்குள்ள போகும்போது பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெட், ஃபேஃப் டு பிளஸஸ், ஸ்டப்ஸ் பிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் கிளாஸின், கேஎல் ராகுல், இஷான் கிஷனை பிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் பவுலிங்கில் குல்தீப் யாதவ், ஸ்டார்க், ஹர்ஷல் பட்டேலை பிக் பண்ணுறேன். அப்புறம் ஆல்ரவுண்டில் அக்சர் பட்டேலை பிக் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்டப்ஸை ஏன் பிக் பண்ணுறேன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்டப்ஸ் கொஞ்சம் அவரோட கிரிக்கெட் லைஃப் இல்லை எங்கேயும் இடையில கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது. இல்லை சரி பரவாயில்ல, எடுத்து ஸ்டப்ஸ் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும், ஷமியா இல்லைனா நிதிஷ்குமார் ரெட்டியான்னு. நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங் போடுறாரான்னா அப்படின்னு கேட்பீங்களா? கொஞ்சம் பவுலிங் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுறாரு. அப்போ நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஷமி எடுத்துக்க வேணாம். ஷமி பாப்பா இந்த மேட்ச் நல்லா போட்டாரா அடுத்தடுத்த மேட்ச்சில் நீங்கள் எடுத்துக்கலாம், பிச்சை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். வைஸாக கொஞ்சம் பேட்டிங் ட்ராக் மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் ஒரு ஹெட்டு, ஃபேஃபு, ஸ்டப்ஸு, இப்போ ஹெட்டுக்கிட்டேருந்து ஒரு 50 ரன்னு, ஃபேஃபுக்கிட்டேருந்து 30 ரன்னு, ஸ்டப்ஸுக்கிட்ட இருந்து நான் ஒரு 30 ரன் 40 ரன்னு, இஷான் கிஷன்கிட்டேருந்து ஒரு 30 ரன் 40 ரன்னு, கேஎல் ராகுலேருந்து 30 ரன்னு, கிளாஸின்கிட்டேருந்து ஒரு 30-40 ரன்னு இப்படின்னு சும்மா சொல்கிறேன். ஆனால் இவங்கெல்லாம் 6-4 அடிக்கிறவங்க. அக்சர் பட்டேல் ஏன் பவுலிங் போட வர மாட்டாரு? லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் போட வர மாட்டாரா? போட வாங்க சார், விக்கெட் எடுத்து கொடுங்க சார், பாயிண்ட்ஸ் வரும் சார். இல்லைங்களா? இதுதான் என்னோட டீமு. அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், கிளாஸின் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குன்னு தோணுது. இல்லை டிராவிஸ் ஹெட்டை போட்டு இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் அக்சர் பட்டேலை போடனாலும் போடுங்க. ஓகேங்களா? பட் இதுதான் என்னோட டீமு. பார்த்து விளையாடுங்க, பார்த்து எடுங்க. உங்களோட சஜஷன்ஸை கீழே வந்து சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம டெக்கத்லான் போட்டி நடத்துகிறோம்ல, ஸோ அதில் யாரெல்லாம் வின்னர்ஸ் அப்படிங்கிறத வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்கத்லான் வந்து கால் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். செம்மையான ஒரு கிளாஷ் காத்துக்கிட்டு இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொஞ்சம் அந்த பழைய மேட்சுக்கு விடுறாங்களோ பார்ப்போம், ஜெயிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?